கண்கள் ஆயிரம் கொண்டவள் நீயே வேண்டிய வரங்களை வேண்டியவருக்கே நாடும் நல்கும் நாயகி நீயே திருக்கருங்காவூர் புண்ணிய தலத்தில் அருளும் எங்கள் அம்பிகை நீயே திருமணமாகி கருத்தரிக்காத குறையை நீக்கும் குங்குமத்தாயே மருத்துவமனைகள் ஆயிரம் நாடி மனமும் உடலும் சோர்ந்தவர் உந்தன் திருத்தலம் வந்து வேண்டிய நொடியில் வருத்தம் நீக்கி வரம் தருவாயே உன் திருவிழியின் கடை கண் பார்வை துன்பம் தீர்க்கும் துயரம் போக்கும் சன்னதி வந்து சரணடைந்தோரை சந்ததியோடு வாழ வைப்பாயே மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் பெருமை பெறுவது உன்னருளாலே எண்ணில்லாத மகிமைகள் செய்யும் இடையில்லாத அன்னையும் நீயே மொட்டாயிருந்து பூவாய் மலர்ந்து காயாய் வளர்ந்து கனியாய் கனிந்து கிட்டா பெருமை கிடைத்திட செய்வாய் கேட்கும் வரங்களை வழங்கிடுவாயே திருமணம் முடித்த குலமகள் பலரும் மடியினில் குழந்தை சுமப்பதை எண்ணி தினமொரு கனவை மனதினில் வளர்த்து உலவுகின்றாரே உலகினில் தானே எல்லா பெண்ணும் குழந்தைக்காக ஏங்கி தவிக்கும் இதயம் அறிந்து கண்ணால் நீயும் அருளிடுவாயே கர்ப்பரக்ஷாம்பிகை எங்களின் தாயே தாயின் வடிவாயிருப்பவள் நீயே தாய்மை பேரு அளிப்பவள் நீயே தாயும் சேயும் நலமாயிருக்க தந்திடுவாயே உன் திருவருளே குழந்தை இல்லா குறையினை நீக்கி குடும்பம் தன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி மழலை செல்வம் அடியில் தவழ மலரடி நாங்கள் பணிந்திடுவோமே கருவறை முதலாய் வாழ்நாள் வரையில் கருத்தாய் எங்களை காக்கும் தாயே புதுமண தம்பதி வாழ்வில் மகிழ்ச்சி போத்திட செய்யும் தெய்வம் நீயே நெருப்பாய் வார்த்தை நித்தம் பேசும் பொறுப்பில்லாத ஒரு சிலர் திருந்த கொடுப்பாய் நீயே குழந்தை வரமே குவலயம் உன்னை வணங்கிடும் தினமே ஆயிரம் செல்வம் அணிவகுத்தாலும் அம்மா என்று அழைக்கும் குரலே ஆனந்தமானது அற்புதமானது பெண்ணுக்கதுவே பெருமை சேர்ப்பது இல்லம் தோறும் தொட்டில் ஆட இருக்கரம் குவித்து வணங்கிடுவோமே நல்லது வாழ்வில் நடக்கும் என்று நாடிடுவோமே உந்தன் தலமே இல்லம் தோறும் தொட்டில் ஆட இருக்கரம் குவித்து வணங்கிடுவோமே நல்லது வாழ்வில் நடக்கும் என்று நாடிடுவோமே உந்தன் தலமே இருமனம் கலந்து திருமணம் முடித்தார் இல்லறம் தொடங்கி பல நாள் கடந்தும் பிள்ளை பேரு கிடைத்திட
குறையை எண்ணி மனம் வருந்தினரே உலகோர் பேசும் ஏளன பேச்சால் உள்ளம் வருந்தி கண்ணீர் வடித்தார். அன்றைய நாளில் முல்லை வனமாய் அவனியில் விளங்கிய திருக்காவூரில் கௌதமர் கார்த்திகேயர் என்னும் முனிவர் இருவர் தவம் புரிந்தனரே. ஞானியர் தமக்கு நற்பணி செய்தால் நன்மை விளைந்திடும் என்பதனாலே தம்பதி இருவரும் பற்பல விதமாய் பணிவிடை செய்து உடனிருந்தாரே. தம்பதி இருவரின் குறைகளை கேட்டு தக்க உபாயம் முனிவரும் சொன்னார். முல்லைவனநாதனை கருக்காத்த நாயகியை முறையாய் பணிந்தால் பலனுண்டு என்றார். அன்புடன் இருவரும் அம்மை அப்பனை ஆனந்தமாக வழிபடலானார். உன்னருளாலே வேதிகை வயிற்றில் உண்டானதுவே கருவெனும் சிசுவே. உள்ளம் மகிழ்ந்து நெஞ்சம் நெகிழ்ந்து உன் திருவடிகளை நாளும் தொழுதார். கருத்தரித்ததனால் அளவில்லாத இன்பம் அடைந்தனர் தம்பதிதானே. கர்ப்பிணியான மனைவியை தனியே ஆசிரமம் தனிலே இருந்திட செய்து கணவன் வெளியே சென்றிருந்தானே. விரைந்தே வருவேன் என சொன்னானே. இப்படியான சூழல் தனிலே ஊர்த்துவ பாதர் என்றொரு முனிவர் வாசலில் நின்று யாசகம் கேட்டு பலமுறை அவரும் குரல் கொடுத்தாரே. கர்ப்பிணியான வேதிகை அந்தோ உடல் தளர்வாலே எழுந்திடவில்லை. பசியால் முனிவர் ஆத்திரம் கொண்டு சாபம் கொடுத்து அகன்றே சென்றார். முனிவர் தந்த சாபத்தினாலே பெண்ணவள் வயிற்றில் கருக்கலைந்ததுவே. நடந்ததை எண்ணி உள்ளம் வருந்தி உன்னிடம் வந்து முறையிட்டாளே. தாயே உன்னால் தங்கிய கருவை யாரோ கலைக்க நியாயம்தானோ? வாரிசு இன்றி நான் வாழலாமா? வழங்கிடு நீதி என கேட்டாளே. பக்தையின் துயரம் அறிந்தே நீயும் கலைந்த கருவை குடத்தினுள்ளிட்டு உயிர் பெற செய்து உருவம் கொடுத்து நெய்தொருவன் என்றே பெயரும் தந்தாய். காமதேனுவை வரவழைத்தாயே. காலால் நிலத்தை கீறிட செய்து பாலால் நிறைந்த குளமுருவாக்கி பசியினை ஆற்றி வியக்க வைத்தாயே. ஆலய முன்புறம் நின்றும் அங்கே திருக்குளம் இருப்பதை கண்டோம் நாங்கள். தேவி உந்தன் மகிமையை கண்டு தம்பதி இருவரும் மெய்சிலிர்த்தனரே. கருத்தருத்திடவே கருணை செய்வாய். தரித்த கருவினை கண்ணென காப்பாய். தஞ்சம் அடைந்தவர் குறைகளை தீர்ப்பாய். பங்குனி உத்திரம் நன்னாள் தன்னில் பக்தரின் கூட்டம் மலை மோதிடுமே.
அன்றைய நாளில் முன்னருள் பெறுவோம் மாதம் தோறும் பிரதோஷ நாளில் தேவி உன்னை வணங்கிடுவோமே நவராத்திரி நடக்கும் 9 நாளும் உன்னை பணிந்தால் உயர்வுகள் கிடைக்கும் கந்த சஷ்டி வைபவம் இங்கே ஒவ்வொரு ஆண்டும் சிறப்புடன் நடக்கும் கார்த்திகை மாதம் திங்கள் தோறும் கருணை செய்யும் அன்னையும் நீயே அன்னாபிஷேகம் இத்திருத்தலத்தில் கண்டிட வருவார் அடியவர் பலரே சிவராத்திரியில் ஆலயம் தனிலே சிறப்புடன் பூஜை நடப்பதை காண்போம் கவலை நீக்கும் கருகாவூரின் நாயகி உந்தன் பதம் பணிவோமே பத்து மாதம் மடியினில் சுமக்கும் பிள்ளை சுகமாய் பிறந்திட வேண்டி நித்தம் உன்னை நினைத்திடுவோமே நேரினில் வந்து வணங்கிடுவோமே கணவன் மனைவி இருவரும் ஒன்றாய் கருகாவூருக்கு வந்திடுவோமே நினைத்தது நடக்க கேட்டது கிடைக்க நீயே என்றும் துணை இருப்பாயே ஆலயம் வந்து அர்ச்சனை தட்டு அன்புடன் நாங்கள் வாங்கிடுவோமே கையுடன் நெய்யும் எடுத்தே வருவோம் தாய் உன் திருவடி வைத்தே பணிவோம் அர்ச்சனை தட்டை கோவில் குருக்கள் நிவேதனம் செய்த நெய்யுடன் கொடுக்க பக்தி உணர்வுடன் அதனை வாங்கி பரவசத்துடனே பணிந்திடுவோமே குழந்தை வேண்டி கோரிக்கை வைக்கும் பெண்களின் குறையை போக்கிடுவாயே மழலை செல்வம் மடியில் தந்து மங்களம் பெருக செய்திடுவாயே உன் திருவடியில் வைத்தே எடுத்த நெய்யில் சிறிதளவாக எடுத்து கர்ப்ப கிரகத்தின் முன்னே இருக்கும் படியிலை மெழுக பலந்தருவாயே மீதம் உள்ள நெய்யினை தினமும் பூஜையில் வைத்து வழிபடுவோமே 48 நாட்கள் அதனை கணவன் மனைவியும் உண்டிடுவோமே மகிமை நிறைந்த உன் அருளாலே மலடி என்ற வார்த்தை மறையும் முல்லைவனநாதரின் மூச்சாய் திகழும் கர்ப்பரக்ஷாம்பிகை தாயே சரணம் அம்பிகை வடிவே அம்மா வருக அழகிய பிள்ளை வரமே தருக நம்பிடுவோரை காத்திட வருக நலமுடன் வளங்கள் நாளும் தருக நின்றருள் செய்யும் தாயே வருக நிழலாய் என்றும் தொடர்ந்தே வருக உந்தன் பெருமை அறிந்தோம் வருக உலகோர் வியக்க சிசுவாய் வருக உன் திருவடிகள் எங்களை காக்க ஊழ்வினை நீக்கி உயர்வுடன் காக்க சன்னதி வந்தோம் சக்தியை காக்க சங்கடம் போக்கி சடுதியில் காக்க கரங்கள் நான்கும் நயமுடன் காக்க கருணை விழிகள் அன்பரை காக்க பிறவியின் பயனை தந்தே காக்க பேரருள் செய்து உலகினை காக்க அம்மா உந்தன் திருவடி போற்றி ஆலயம் வந்தோம்
போற்றி மாதவி வனேஸ்வரர் துணையே போற்றி மலர்பதம் பணிந்தோம் தினமும் போற்றி ஒவ்வொரு நாளும் நீயே காக்க கடலளவாக கருணை உடைய காருண்ய தாயே எங்களை காக்க சுகமாய் பிரசவம் நடந்திட உந்தன் சுடர் விழியாலே அருளே புரிக அகவும் முகமும் மலர்ந்திட தானே ஆலயம் வந்தோம் தரிசனம் கண்டோம் கருவில் இருக்கும் பிள்ளையின் வளர்ச்சி உன்னால் பிறக்கும் ஆயிரம் மகிழ்ச்சி தினசரி மண்ணில் நடந்திடும் நிகழ்ச்சி இன்றிருவருளால் கிடைத்திடும் நிகழ்ச்சி வாழ்வில் புண்ணியம் உன்னால் கிடைக்கும் வாரிசு என்பது சந்ததி தொடக்கம் உலகில் உன்னருள் மாற்றம் படைக்கும் ஊரார் பேசும் பேச்சினை தடுக்கும் பல்லவர் கால சிற்பம் நிறைந்து பார்ப்பவர் வியக்க வைத்திடும் கோவில் படைக்கும் கடவுள் பிரம்மனும் இங்கே ஆலயம் வந்து வணங்கியதுண்டு தஞ்சை நகரின் வெட்டாற்றினது தென்கரை ஓரம் முன் திருத்தலமே நெஞ்சில் பக்தி நிலையாய் கொண்டு நித்தம் உன்னை வணங்கிடுவோமே திருக்காவூரெனும் திருத்தலம் நாடி தினமும் பெண்கள் திரளாய் வருவார் அருட்கரத்தோடு அம்மா நீயும் அரவணைப்பாயே ஆதரிப்பாயே ஒவ்வொரு மனிதரின் வாழ்வும் சிறக்க உதவிடும் நீயே எங்களின் அன்னை கவ்விய கவலை பணியன மறைய கைதொழுவோமே பக்தியில் உன்னை குடும்பம் தன்னில் குழப்பம் குறைய பம்பும் வழக்கும் வாழ்வில் மறைய மழலை சிரிக்கும் சிரிப்பே நிறைய நாங்கள் வருவோம் முன்னடி பணிய இறுகிய மனதில் இதமாய் நீயும் இன்பம் போக இனிதே செய்க மழையினை போலே அருளை வாரி மண்ணில் நீயே நாளும் பொழிக உறவுகள் இணைய விரிசலும் குறைய ஒரு வழி காட்டு உள்ளங்கள் இணைய குலமது செழித்திட துணையாய் வரணும் மனமுடன் நலமும் நீயே தரணும் கருகாவூரின் தாயே போற்றி கடலடி பணிவோம் முனையே போற்றி சரணம் சரணம்